சென்ற வாரம் நம்ம நூலிபான்ஸ் 3% டீம்ஸ் வந்துக்கிட்டு அவங்க கோரிக்கை வலியுறுத்தி வந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதில் பயங்கரமான ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அக்கா கஸ்தூரி எல்லாம் பேசினது, அதே ஒரு சில நம்ம வைஜி மகேந்திரனோட மக வைஜி மதுவந்தி வந்துக்கிட்டு பேசினதையும் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஹாட்டாக போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன பேசினாங்க, அதுக்கு சோசியல் மீடியாவில் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிளஸ் சென்ற வீடியோ வந்து கஸ்தூரி அவங்க வந்துக்கிட்டு பேசினதுல அவங்க அந்த டிவி ஷோவில் உள்ள அந்த நிகழ்ச்சி இதை வந்துட்டு உங்களுக்கு வீடியோ அன்னைக்கு போட முடியல. இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்துக்கிட்டு அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணி விடுறேன். ஓகேவா? அப்போ அதை பார்க்க தவறாது. போன கஸ்தூரி பற்றி போட்ட வீடியோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு பிறகு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடுது. அந்த ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம யார்ட்டையும் வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டது கிடையாது. நாங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாட்டோம். அவங்களா பிடிச்சிட்டு பண்றதுக்கு தான். இப்போ வீடியோ பிடிச்சி பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வந்துக்கிட்டு பண்ணது. அந்த நல் எண்ணத்தோட வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 2 பேர்த்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தங்களுக்கு உரிமை வேணும்னு 3% மக்கள் வந்துட்டு ரோட்ல இறங்குறாங்க. அவங்க பிரச்சனையை வலியுறுத்தி, அதாவது அவங்கள பார்ப்பனர்னு கூப்பிடக்கூடாதுன்னு, அவங்களுக்குள்ள உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற அளவுக்கு ரோட்ல வந்துகிட்டு இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாப்ல. சென்ற வீடியோல வந்துட்டு சொல்லியிருந்தோம், கஸ்தூரி அவர்கள் பேசின பேஜுக்காக ஒரு தனி வீடியோ போட்டிருந்தோம். அதே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்துகிட்டு தந்தை பெரியாரோட ஒரு வெற்றியா நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்துகிட்டு நடிகை கஸ்தூரி பேசின மாதிரி நடிகை மதுவந்தி, வைஜி மகேந்திரனோட மகள் வைஜி மதுவந்தி அவர்கள் வந்துகிட்டு பேசியிருந்தாங்க. அதனால இது இந்த போராட்டத்தோட நிக்க கூடாது. இப்படி 4 போராட்டம் நடத்திட்டா மட்டும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைச்சோம்னா நியாயம் கிடைக்காது. ஏன்னா இங்க ஒரு மாடல் ஒன்று சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்களே, திராவிட மாடல்னு. அந்த மாடல்ல நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம செய்யறது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டிடியூஷனலி ஒரு பதவி பிரமாணம் எடுத்த ஒரு மந்திரி சனாதனம் ஒழிகன்னு பேசியிருக்காரு. அதுக்கு இன்னி வரைக்கும் மன்னிப்பு கூட கேட்கல. தயவு செய்து பிராமணர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த சனாதனம் ஒழிக அப்படின்னு சொன்ன கும்பலுக்கு தோ இந்த ஒரு விரல், இதில் உங்கள் பதிலை 2026 காமிங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டோம்னா கண்டிப்பாக பல விஷயங்கள் மாறும். ஆனால் நம்ம போய் ஓட்டுச்சாவடிக்கு நிறைய பேர் போகிறதில்ல. எனக்கு என்னன்னு வீட்டில் உக்காந்துடுறோம். எலெக்ஷன் டே இஸ் நாட் அ ஹாலிடே. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. யார் எந்த பிராமணரை எங்கே தப்பாக பேசினாலும் ஒரு கும்பல் கூடி அதை வந்து உடனே நம்ம வந்து அதை எதிர்த்து நிற்கணும். பிசிஆர் சட்டத்தை கொண்டு வரதுக்கு மட்டும் நம்ம பாடுபட்டா பத்தாது. சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கேவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. யாரை பார்த்து பயப்படுறீங்க? நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இதனால எனக்கு பட வாய்ப்பே வரலனாலும் ஐ டோன்ட், பட் வாட் நீட்ஸ் டு பி questioned. அந்த பேசின என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பயங்கர ஆக்ரோஷமா அவங்க பார்ப்பனரை பத்தி பிராமணரை பத்தி பயங்கரமா பேசினாப்ல. பார்ப்பனர்னு பாப்பாத்தின்னு கூப்பிட கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசினார். பேசி அதுல ஒரு நல்ல ஒரு டயலாக் விட்டுருந்தாப்ல. எனக்கு இனி சினிமால வாய்ப்பே கிடைக்காட்டி எனக்கு பரவாயில்ல, நான் இப்படிதான் இருப்பேங்கிற மாதிரி. ஏன்னா அம்மா ஏற்கனவே பிஜேபியில இருக்காப்ல. ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு பேசினாப்ல. எனக்கு இதுல என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க நினைப்பு என்ன, ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம் இந்த டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல பவங்க கிடக்கிற மாதிரி. நீங்க ஹீரோயினா நடிக்கலைன்னா நாங்க வந்து எங்க படமே ஓடாது, நாங்க எங்களால படம் நடிச்சு கொடுக்க முடியாது, நீங்க இல்லாம நாங்க படத்தை நடிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நிக்கிற மாதிரி உன் நினைப்பு. ஒரு சிங்கிள் பட வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு பேச்சு பேசின இந்த கிளிப் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கிளிப்ல வைஜி பேசுறதும் இருக்கும், வைஜி மக பேசுறதும் இருக்கும். அப்போ இந்த பேச்சு பேசுற நீங்க வைஜி அவர்கள், நீங்க முதல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் உள்ள காலகட்டத்தை நீங்க வந்து நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க கஷ்டப்பட்ட இதுவும், நீங்க என்னமோ பெரிய பணக்கார கோடீஸ்வர வீட்டுல வந்துட்டு நீங்க வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து இறங்கி நீங்க வந்து நடிச்சிட்டு போல. அன்றைய காலகட்டங்கள் ஒரு நாடகம் மேடை வந்துட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஒரு நாடகம் நடத்தி முடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. என்ன ஏகப்பட்ட பழைய இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அழுத கண்ணீர்கள் வந்துகிட்டு பார்க்கலாம். அப்படி இருந்த நீங்க இன்னைக்கு உங்க மகளும் நீங்களும் வந்துகிட்டு தனாவட்டம் பேசுறீங்க. அன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்தது, இவ்வளவு நீங்க சம்பாதிச்சது யாரை வச்சு?
வச்சு, உங்க 3% மக்கள் வச்சியா, பார்ப்பனர் வச்சு நீங்க சம்பாதிச்சீங்க? இல்ல மத்த ஜாதிக்காரங்க தானே, கிறிஸ்துவன், முஸ்லீம், மத்த எல்லா ஜாதியும், தாழ்த்தப்பட்டவன், எம்பிசி, பிசி, ஓசி எல்லாரும் சேர்ந்து தானே. உங்க எல்லாம் சேர்ந்து பார்த்த படத்துல வந்த வருமானத்தை வச்சு, அதுல கிடைச்ச சம்பளத்தை வச்சு தானே மிஸ்டர் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துறீங்க. உங்க மகளு இவ்வளவுக்கு வளர்ந்தப்ப எத்தனை ஒருத்தர் நடிச்சாங்கிற கணக்கெனக்கு இதுவரை தெரியல. ஆனா அதே கஸ்தூரி பேசினா கூட கொஞ்சம் ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கஸ்தூரி பேசுறது பெரிய இது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயினா நடிச்சு ஏகப்பட்ட படம் அன்னைக்கெல்லாம் வந்துகிட்டு உங்களுக்கு எல்லாருமே தேவை. இன்னைக்கு எல்லா ஜாதிகாரும் தேவை, எல்லா மதத்துக்காரும் தேவை. உங்க மதங்கிற ஒரு வாயை நீங்க திறக்கல, நீங்க அவாவா அப்படிங்கிற அளவுக்கு தெரியலங்க. நீங்க 80s 90s உள்ள ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. கஸ்தூரி வந்துகிட்டு அவாவா அப்படின்னா இன்னைக்கு தான் அவாவா அப்படிங்கிற மாதிரி அவனோட வாயை திறக்கிறாப்ல, வாயை பொழந்து பாக்குறாப்ல, அவாவா அப்படிங்கிற அட பாவிகளா. அன்னைக்கு அவ்வளவு அடக்கமா ஒரு திட்டமா நடிச்சுட்டு நீங்க பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு அன்னைக்கு உங்க ஜாதி காமிக்கல, உங்க ஜாதி புத்திய காமிக்கல. இன்னைக்கு ஒரு படம் இல்ல ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஸ்டண்ட் அடிக்கீங்க நீங்க எல்லாம். இதுக்கு தான் ட்ரோல் பண்ணி நம்ம சோசியல் மீடியால ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. பாருங்க இந்த வீடியோ. ரொம்ப அசிங்கமா போயிடும் சார். ப்ளீஸ் I will sort this out for you. I promise you. எனக்கு இப்போ padlockலாம் போட்றாதீங்க. I beg you sir. இல்ல மேடம். ரொம்ப எனக்கு அசிங்கமா போயிடும். ஃபைனான்ஸ் நிறுவனத்துல 1,21,00,000 ரூபாய் வாங்கிட்டு திரும்ப செலுத்த மறுத்த காரணத்தினால பாஜக பிரமுகர் மதுவந்தி வீட்டுக்கு அதிகாரிகள் இப்போ சீல் வச்சிருக்காங்க. சார் இந்த மந்த் நான் கொடுக்கலனா என்ன நீங்க ஜெயில்ல தள்ளுங்க சார். போன மந்த் சொன்னீங்க. இல்ல சார் நான் பண்ணிடுறேன் சார். HDFC ல லோன் சார் நான் உங்களுக்கு கொடுத்த HDFC வந்துருச்சு சார். சத்தியமா வந்துருச்சு. நான் உங்களுக்கு செக் கொடுத்துறேன் சார். சார் I will give you the check and I'm undertaking. சந்தோஷ் சார் உங்க கால்ல வேணா நான் விழறேன். ரொம்ப எனக்கு அசிங்கமா போயிடும். கெஞ்சி காஷ்மி அதுமா Please, I request you, sir. Madam, again I'm saying. Sir, I request. இது வைஜி மதுவந்தி வந்துகிட்டு கெஞ்சிறது பேங்க் ஆள்கள் கிட்ட. அது என்னைக்கு இது போஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் 14, 2021 வந்துகிட்டு இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து கெஞ்சிறது. காலிலனாலும் நீ காலில் விடுவா, நீ மன்னிப்பு கேட்ப. ஏன்னா உன் ஜாதி எப்படிமா, சவர்கரின் பேத்தி தானே நீங்க, எப்படி இருப்பீங்க? பூவல்ல நீங்க வேற என்ன தவறு நிற்குவீங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கு, அப்படிதானே? ஆனா இங்க வந்துட்டு வாய்க்கிலே பார்த்துட்டீங்க. அன்னைக்கு அந்த 2021 இந்த நிலைமைக்கு வர்ற அளவுக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு ஜாதிக்கார யாருமே இல்லையாமா? அந்த கையில தான் இன்னைக்கு கேட்கங்க, சோசியல் மீடியால கேட்கறாங்கல்ல எல்லாரும். அன்னைக்கு எவன் இருந்தா உங்களுக்கு இன்னைக்கு இந்த கத்துறே இல்ல உன் ஜாதிக்காகன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு உன் ஜாதிக்கார எத்தனை பேரு, அன்னைக்கு அத்தனை பேர் உதவி பண்ணிருந்தான்னா எதுக்கு நீ வந்துகிட்டு அவங்க ஆளுல போயிட்டு நக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சு? கேட்கற கரெக்ட் தானே, சோசியல் மீடியா கேட்கற கரெக்ட் தானே? இதெல்லாம் வச்சுட்டு நீ வந்துட்டு இவ்வளவு சவடாலு இதே மாதிரி அங்க உட்காந்து ஒரு மைக்கு கிடைச்சா பேசி தீர்த்துறது. இந்த மாதிரிதான் கஸ்தூரி பேசி தீர்த்துட்டு இப்போ உட்காந்து மன்னிப்பு மன்னிப்பு நான் அடுத்த வீடியோ போடுறேன். அம்மா மன்னிப்பு கேட்கிற வீடியோ ராங்க போட்டு விடுறேன். அந்த வீடியோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ ஏற வேற உங்களுக்கு வந்து ஏனியா இருக்கிற ஜாதிக்காரனும் எல்லாமே வேணும், உங்களுக்கு மாத்துக்காரனும் வேணும். ஏறி முடிஞ்சு பெரிய லெவலுக்கு ஆன பிறகு 8 மிதிப்பீங்க. நாங்க பொத்திட்டு போனோம். அதுதானே இதுதானுங்க உங்க புத்தி, உங்க ஜாதி புத்தி இதுதானே. அதைத்தானே நாங்க எதிர்க்கிறோம். நீங்க திருந்த மாட்டீங்க, நாங்க எதிர்பார்க்கவும் மாட்டோம் நீங்க திருந்துவீங்க. நீங்க அடுத்த ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ட அதே வர்க்கத்துல பட்டவங்க நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுல வந்துகிட்டு நடிகை கஸ்தூரி அவங்களோட டிபேட் டிவியில நேர்க நடந்த அந்த சேனல் சர்ச்சையை வந்துகிட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இந்த இதில் பேஸ் பண்ணியிருக்கேன், பாருங்க. இருக்கக்கூடியவர்களுக்கு 50 விழுக்காடு வேண்டாம் 35% அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது ஒடுக்குதலுக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி, அதிகப்படியானது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப எங்க நாங்க இருக்கோம்னு கேட்டா, ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல இருக்கீங்க, உயர்நீதிமன்றத்தில் இருக்கீங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் இருக்கீங்க. எங்க இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலி தொழிலாளியாகவோ 100 நாள் வேலை பார்ப்பவர்களாகவோ வியர்வை சிந்தி உடல் உழைப்பை கொடுத்து தெருவில் பெட்டி கடை வச்சிருக்கவங்க, பூக்கடை வச்சிருக்கிறவங்க, காய்கறி கடைக்காரவங்க, டீ காக்குறவங்க, அப்படிப்பட்ட இடங்களில் இல்லை என்று வேண்டுமானால் இவர்கள் கவலைப்பட்டவங்களும் பிராமண சமூகத்தில் இருக்கிறாங்கிறதுனால தானே இடபிள்யூஎஸ் கொண்டு வரப்பட்டது. அததான் கேட்கிறேன். இப்ப 2 இந்த இடபிள்யூஎஸ்க்கு வாங்க, இது பெரிய முரண் இல்லையா? ஒண்ணு, சார் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு நீங்க ஒடுக்குனதெல்லாம் தாண்டி நாங்க மேல வந்துட்டோம், எங்களுக்கு முடியலையா, நாங்க அமெரிக்காவுக்கு கூட போய் பொழைச்சுப்போம், எங்க கிட்ட இருக்கிற தகுதியை வச்சு நாங்க மேல வந்துட்டோம், திறமையை வச்சு மேல வந்துட்டோம் ஆண்டாண்டு காலமா பேசுறாங்கல்ல. தகுதி திறமையை வைத்து மேலே வந்தவர்களாகவே ஒருவேளை சொல்லப்பட்டால் கூட 4 தலைமுறையாக தமிழ்நாட்டில் டேட்டாவை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் இங்கிருந்த இழிவின் காரணமாக வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலும் மனதர்மத்தின் அடிப்படையிலும் படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தப்ப 4 தலைமுறையா நீங்க தானே படிச்சீங்க. 4 தலைமுறையா படிச்சும் பணம் சேர்க்காம படிக்காம வேலைக்கு போகாம இருக்கீங்கன்னா அது உங்களுடைய தவறுக்காகலாம் இடபிள்யூஎஸ் ஒதுக்கீடு கேட்கலாம். அதுக்கு வைத்திருக்க கிரைட்டீரியா இருக்குல்ல. ஏழை பார்ப்பனர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஏழை பார்ப்பனர்களுடைய மாச சம்பளம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லுது, 65,000 இருக்கணும்னு.
65,000 வாங்குறவங்க தான் ஏழை பார்ப்பனர்கள். வருஷத்துக்கு ஆனால் 8 லட்சம். வருஷத்துக்கு 8 லட்சம், அது கணக்கு அதுதானே. வருடத்திற்கு 8 லட்சம்னா நீங்க அதை டிவைட் பண்ணுங்க 12 மாசத்துக்கு 60,000 வருமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கிறிஸ்தவர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் இல்ல, இந்துக்கள் 65,000 மாதம் வாங்கினா அவங்க கிரீமி லேயர்ல போயிடுவாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் அதுல கிடையாது. இருந்த 2 பேருமே வந்து அத ஓரளவுக்கு மறுக்காம வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. இல்ல அவங்க 2 பேரும் வாய்ப்பு கிடைச்சது மறுக்கதான் பேசினேன். தகுதி திறமை அப்படி இருந்திருந்துச்சுன்னா நீங்க இப்ப நீங்க பேசுறீங்க. அவங்க மேல வேலை வாய்ப்புகளை எடுத்து நீங்க எதை மறுத்து பேசுனீங்கன்னா தகுதி திறமை ஏற்படுத்த நாள்ல நீங்க ஏன் வந்து ஒரு செல்வந்த குடியா மாறல? நீங்க ஏன் வந்து டி நகர்ல முடிச்சிட்டு டி நகர்ல கடை வச்சவங்க எல்லாம் வந்து ஒரே பாட்டுல இதுவாயிட்டாங்க, பணக்காரங்களாயிட்டாங்க. நீங்க என்ன காலங்காலமா பிம்பிடி அடிச்சுக்கிட்டு இடபிள்யூஎஸ்க்கு கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, பிச்சைக்கார பொறுப்புன்னு கேட்டாங்க. உண்மைதாங்க. நீங்க அநாகரிகமா பேசக்கூடியவர், நான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாத வார்த்தைகள்லாம் சொல்லுங்க. பிச்சைக்காரர் அநாகரிகமா பேசுறது உங்க மொழி, நான் அதை சரிங்க. நான் தான் சொன்னேன் அந்த அதை வேணா திருப்பி வாங்கிக்கிறேன். நீங்க சொல்லல ஆனா அர்த்தம் அதேதான். அதுல என்னன்னா நான் சொல்றேன், இத்தனை வருஷமா செல்வத்தை சேர்க்க வேண்டும், அரசு வேலையில உட்காந்துட்டா திறமையில வந்துட்டா உடனே நல்லா சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கணும், நேர்மைய காத்துல பறக்க விட்டுட்டு இன்னைக்கு மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா ஒருத்தரை கேட்டாலும் தவறான புரிதல். ஒரு நொடி இல்ல நீங்க ஒரு நொடி என்ன அலோ பண்ணுங்க. நீங்க பிராமண சமூகத்தை சேர்ந்த மத்த யாரும் அரசு வேலைக்கு போனா அவங்க நியாயமா இருக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்குவாங்கிற அந்த ஒரு புது புத்தியில பேசவே கூடாது. இல்ல இது ரொம்ப தவறான வாதம் கஸ்தூரி. போதும். நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு கரப்ஷன் ஆயிடும் அப்படின்னு நீங்க மறுப்பு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் பார்ப்பனியம் அப்படின்றது, பார்ப்பனிய தன்மை அப்படின்றது. நீ எல்லாம் வந்துட்டனா இப்படி ஆகும்னு சொல்றதுதான். ரெண்டாவது இது வார்த்தைகள்ல தான் வித்தியாசம். சூத்திரர்கள் செய்தால், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி செய்தால் அது ஊழல் ஆயிடும், அவங்க செய்தா அது சொத்து குவிப்பாயிடும். இவங்க பண்ணாங்கன்னா அது சிலை திருட்டாயிடும், இவங்க சிலை மாயமாயிடும். அப்புறம் நகை காணாம போச்சுன்னா அது நகை திருட்டாயிடும். அதே வந்து உள்ளேயே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் செய்தா அது வந்து எடை குறைப்பாயிடும். இந்த மாதிரி வார்த்தைகளால கூட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கீழே நினைக்கிறது தான் பார்ப்பனியத்தினுடைய உச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.